மாநில கட்சிகளை ஒழிப்பதற்கு பாஜக திட்டமிடுகிறதா? ஒற்றை மொழி கொள்கை, ஒற்றை ஆட்சி முறை, வேகமாக வளர்ந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வேகமாக சரிந்துவிட்டது. ஆம் ஆத்மிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் மம்தா பானர்ஜி, சரத்பவார், உத்தவ் தாக்கரே போன்றவர்களுக்கும் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். காங்கிரஸ் தப்பித்துவிடும், தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்படும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆபத்து என்று கூறுகிறார்கள். இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தேசிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப் அப்படின்னு பேர் வாங்கினது தான் ஆம் ஆத்மி. 2014 காலகட்டத்தில் அவங்க இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு, யூபிஏ 2ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரசாந்த் பூஷன்லேருந்து அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், ஏன் நம்ம விஜய் கூட போய் அந்த மூவ்மெண்ட்டில் கலந்து கொண்டார். மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஊழல் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம ஆரம்பித்து தேர்தலில் ஈடுபட்டு வெற்றி பெற்று நம்ம ஒரு மாடல், கரப்ஷன் இல்லாத ஒரு மாடலை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மட்டும் கரப்ட் கிடையாது, அதிகாரிகளுமே கரப்ட் தான், அப்போ தான் அந்த சிஸ்டத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டின்னு அந்த விளக்கமாறு சிம்பலோட கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர், அப்புறம் யோகேந்திர யாதவ், இன்னும் பல முக்கியமான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான மெம்பர்களாக இருக்கிறாங்க. அண்ணா ஹசாரே ஆரம்பத்திலே பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அப்புறம் காலப்போக்கில் யோகேந்திர யாதவ், அப்புறம் பிரசாந்த் பூஷன் போன்ற முக்கியமான ஆட்கள் எல்லாம் அந்த பார்ட்டியிலேருந்து விலகிக்கிறாங்க. பல கருத்து வேறுபாடுகள் காரணமாகவா, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலோடு இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷா, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் ஒரு நார்மல் பொலிட்டிஷியன் மாதிரி தான் போகிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுனால அவங்க பார்ட்டியை விட்டு விலகிறாங்க. அதுக்கப்புறம் தொடர் வெற்றி 2015 வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வெற்றி பெறாங்க. இது 3வது முறையாக இப்போ ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு பார்த்த நேரத்தில் தோல்வியை சந்திக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்னு சொன்ன ஆம் ஆத்மி சரிவை நோக்கி செல்லுது. அதனுடைய எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்படுது. ஏன்னா காங்கிரஸுக்கு மாற்றாக அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க, அச்சத்தையும் வெளிப்படுத்தினாங்க. காரணம் என்னன்னா 2023 ஆம் ஆத்மி பார்ட்டி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தினால. காரணம் குஜராத், கோவா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அவங்க வெற்றியை பெறுறாங்க. ஒரு சில இடங்களில் வெற்றி பெறாங்க, ஒரு சில இடங்களில் கணிசமான வாக்குகள் பெறாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை அச்சீவ் பண்ண உடனேயே அவர்கள் ஏப்ரல் மாதம் 2023 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு தேசிய கட்சியாக அறிவிக்கப்படுது. ஸோ பாஜகவுக்கு எதிராக எதிரணியில் காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஆம் ஆத்மி வளர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு இதை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் 2024 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஒரு சரிவை தான் சந்திக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை பிரித்து பாஜகவினுடைய வெற்றிக்கு ஆம் ஆத்மி உதவி செய்ததோ, இன்றைக்கு பொலிட்டிக்கல் அந்த சிஸ்டத்திலேயே ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்புது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. பாஜக ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இவர் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ரூபாய் நோட்டுகளில் சரஸ்வதி படம் போடணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் ஒரு முடிவு எடுத்தார். ஸோ இதுதான் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஃபாலுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி
மோடி மற்றும் அமித்ஷா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு பெரிய த்ரெட்டா பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, குஜராத்திலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து போட்டியிட்டு ஒரு 2% வாக்குகளுக்கு மேல பெறுறாரு. அது பெருமளவு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளையும், பாஜகவினுடைய வாக்குகளையும் பிரிக்க தொடங்குறாரு. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஏற்கனவே அவர் வந்து அவர் மேல ஒரு ஹிந்துத்துவ ஸ்டாண்ட் இருக்கு. அது போக பனியா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அவரும் குஜராத் வம்சாவளி வந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதனால நமக்கு மாற்றாக வந்துருவாரு, நமக்கு எதிராக ஒரு பெரிய ஆளா உருவாகி வந்துருவாருன்னு சொல்லிட்டு தான் அமித்ஷாவும், மோடி அவர்களும் பயந்தாங்க. அதனால தான் இந்த அமலாக்கத்துறை வச்சு அவர்கள் வந்து வழக்குகள போட்டு அவங்கள ஒடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு டெல்லியில டெல்லி 1 தான் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரியாக வச்சிருந்தாங்க. டெல்லிய மட்டும் வச்சுட்டு தான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து வச்சு தான் இன்வெஸ்டர்ஸ வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டிய பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, மக்கள் தான். மக்கள் போடக்கூடிய ஓட்டு தான் அவங்களுக்கு இன்வெஸ்டர். ஸோ டெல்லியில வந்து ஒரு மாடல் வெற்றி பெற்றுட்டாச்சு. அங்க வந்து ஒரு கவர்னன்ஸ் அடிப்படையில மக்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த காட்டி, அதே மையமா வச்சு பஞ்சாப்ல வெற்றி பெற்றாங்க. ஹரியானா, கோவா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பல மாநிலங்கள்ல வந்து கணிசமான வாக்குகள பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஹிந்தி ஹார்ட்லேண்டுக்குள்ள அங்க பெருமளவு வாக்குகள பெற்றாங்க. இது எத நோக்கி அவர் போகத் தொடங்கினார்னா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள பிரிச்சாரு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய வாக்குகளையே பிரிக்கத் தொடங்குனாரு அப்படிங்கிற அச்சத்துல தான் பாஜக வந்து அவருக்கு கட்டம் கட்டத் தொடங்குனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நிலைமை இன்றைக்கு வந்து சுதாரிச்சுக்கிட்டு பாஜக அவர்கள ஆட்சியிலிருந்து அகற்றியிருக்கிறாங்க. இப்ப இத தாண்டி இன்னொரு விஷயம் வந்து விவாத பொருளாக மாறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய பெருமளவு அந்தந்த மாநிலங்கள்ல செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய சில மாநில கட்சிகள் அடுத்து அவர்களுடைய சர்வைவலுக்கு போராடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க விஸ்தரித்திருக்கிறது. அந்த கட்சிக்குன்னு லீடர்ஷிப் வந்து காந்தி குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறது. ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவருக்கு இளம் வயது. பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க, இளம் வயது. ஸோ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சின்ற எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கிறது. எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. 48லேருந்து இப்போ 100 நாடாளுமன்ற மெம்பர்ஸ் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல அரவிந்த் கெஜ்ரிவால விட்டுட்டா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஆள் இல்ல. அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜிய விட்டுட்டா திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆள் கிடையாது. அதே மாரி சரத்பவார விட்டுட்டா தேசியவாத காங்கிரஸுக்கு ஆள் கிடையாது. அதே மாரி தான் உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், அப்புறம் தேஜஸ்வி யாதவ். இந்த விஷயத்துல தேஜஸ்வி யாதவும், அகிலேஷ் யாதவும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்குருவாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு. இன்னொன்னு ஏஜும் இன்னும் நெறைய இருக்குது. வயதுல குறைந்தவங்க தான். எப்படினாலும் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம், இந்த 2 நபர்களுமே ஒரு நாளும் சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்ட வந்து எடுக்கிறதற்கான வாய்ப்பே கிடையாது. அகிலேஷ் யாதவும் எடுக்க மாட்டாரு. தேஜஸ்வி யாதவும் எடுக்க மாட்டார். ஆனா சரத்பவார், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே இவர்கள் எல்லாம் சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்டையும் எடுத்த ஆட்கள தான், இப்பயும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள தான். ஸோ இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ரொம்ப தீவிரமான இடதுசாரி சிந்தனையிலும், சமூக நீதி அடிப்படையிலும் ஒரு பாதைய தேர்ந்தெடுத்து பயணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்த கையில எடுத்து கொண்டு போறாங்க. ஸோ அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தா மட்டும் தான் அவர்களால வெற்றி பெற முடியும்ன்றத இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டாங்க. இடையில கூட 2019ற்கு பின்பு, அப்புறம் 18க்கு முன்பு அந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் வந்து சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்க. ஹிந்துத்துவ ஆக்டிவிட்டீஸ்ல. அதாவது ராகுல் காந்தியே கோயிலுக்கு போய் பொட்டு வச்சு இது பண்றது. அப்புறம் ராமர், சீதை அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது. இது எதற்காக அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் கொடுத்த சில அட்வைஸ். என்ன அட்வைஸ்னா, பாஜக மாரி நம்மளும் இந்த மாரி ஹிந்துத்துவ ஐடியாலஜி சிலது பேசினா தான் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கொடுத்த ஐடியா வந்து ஒரு ஃப்ளாப்பான ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா இருக்கிறப்ப, நீ சாஃப்ட்டான ஹிந்துத்துவ பேசினா மக்கள் வந்து ஹார்ட்கோர் பேசுறவங்க கிட்ட தான் போவாங்களே தவிர